HTML மாடல் வந்து SketchUp Lumen வச்சு எப்படி பண்றோம் அப்படின்றத பிளேலிஸ்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்ல இது வந்து 5வது எபிசோட். நம்ம கடைசி எபிசோட் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நிப்பாட்டியிருக்கோம். இந்த வீடியோல வந்து இது நம்ம கண்டினியூ பண்ண போறோம். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, அந்த பிக்சல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இதே கோர்ஸ் நீங்க வெளியே படிச்சீங்கன்னா 1000 கணக்கில் கேட்பாங்க. உங்களுக்கு யூடியூப் வழியா ஃப்ரீயாவே நம்ம சொல்லி தரோம். நீங்க பெருசா எதுவும் பண்ண தேவையில்ல. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க சப்போர்ட் பண்ணீங்கனாலே போதும். ஓகே, ரொம்ப பேசாம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்க இங்க பார்த்துட்டு இருக்கிறது The Pixel. நம்ம கடைசி இந்த ஸ்டேஜ் வரைக்கும் முடிச்சிருந்தோம். என்னோட ஸ்கெட்சப் வந்து லைவ் சிங்க்ல தான் இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது உங்களுக்கு ஆஃப் இருக்கு அப்படின்னா லைவ் சிங்க் ஆன்ல தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே, ஸ்கெட்சப்ல என்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே அது வந்து லூமியால ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் இப்போதைக்கு ரெண்டர் செட்டிங்ஸ் வந்து நான் ரியலிஸ்டிக் கொடுத்துருக்கேன். லூமியால இருக்கிறது டிஃபால்ட் ஆனது தான் அது கொடுத்துருக்கேன். நமக்கு அதுக்கேற்றப்ப நம்ம அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிப்போம். இது நம்ம மாடலில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு, நம்ம அதை அப்படியே பண்ணிடுவோம். விண்டோ வழியா எனக்கு வந்து கர்டைன் தெரிஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால கர்டைன் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு லைட்டிங்லாம் வைக்கணும். ஸோ சின்ன சின்ன கோப்பிங்லாம் கொடுத்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் ஆகும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இப்போ பண்ணிடலாம். லைட்டிங் நான் சொன்னபோது தான். ப்ரொஃபைல் லைட் மாதிரி காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஒரு லைட்டிங்கை காமிச்சுக்கிறேன். இப்போ நான் ஃபுல் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு நான் மெட்டீரியல் மாற்றிக்கிறேன். ஏன் கேட்டிங்கன்னா, இப்போ நான் மெட்டீரியல் மாற்றிட்டு அதுக்கப்புறம் புல் பண்ணோம்னா எனக்கு இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து உங்களுக்கு அதே மெட்டீரியலில் வந்துடும். இல்லைனா நம்ம திரும்பி 3 சைடுமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபாஸ்ட்டாக பண்ணுறப்போ உங்களுக்கு ஓகே. இப்போ நான் இந்த ஏரியா மட்டும் கோப்பிங் காமிச்சிக்கிறேன். எடிட் பேஸ்ட் பிளேஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ பேஸ்ட் பிளேஸ் கொடுத்து ஆஃப்செட் படிக்கிறேன். 0.5 இன்ச் ஃபுல் பண்ணி ஓகே. இதை நான் குரூப் பண்ணிக்கிறேன். மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன். லைட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ நான் இதில் கர்டைன் அப்ளை பண்ண சொல்லிங்கன்னா, இதுக்கு வந்து நான் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன்னா உள்ள கர்டைன் அப்ளை பண்ணால் தான் எனக்கும் தெரியும் மாடல் பண்ணுறப்ப. ஓகே, ஆஸ் யூஷுவல் ஃபைல் இம்போர்ட். நம்ம இதை மாடல் பண்ணுறப்ப நம்ம எதுக்கு கர்டைன் உள்ளே கொண்டு வரோம்னா, நம்ம மேக்ஸிமம் நமக்கு உள்ள டீட்டெயில் எதுவும் காமிக்கணும் அவசியம் இல்லை. நம்ம சும்மா வெறும் விண்டோவாக வர்றதுக்கு பதிலாக நம்ம வந்து கர்டைன் அந்த மாதிரி எதாவது காமிச்சோம்னா உள்ளே ஏதாவது ஒரு இருக்கிற ஃபீல் மாதிரி கிடைக்கும். அதனால நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா டீட்டெயில் ஆட் ஆகும். இதே தான் நான் அந்த பக்கமும் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் மட்டும் இருக்கட்டும். இப்போ நான் ஸ்பாட் சைட்ல காமிச்சிடுறேன். சிஸ்டம் கொஞ்சம் ஹேங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் ஹேங் ஆகுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம ரேம் பெருசாக இல்லை, ரேம் கம்மியாக தான் இருக்குது. ரேம் நம்ம யூஸ் பண்ணும்போது ரேம் நம்ம கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் லைவ் சிங்க் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம மேக்ஸிமம் மாடல் பண்ணி நம்ம ரீலோட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டா ஓகே. லைவ் சிங்க் பண்ணால் உங்களுக்கு ஒர்க் ஃபாஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு அதுக்கு ஏற்றப்ப சிஸ்டம் இருக்கணும். நீங்கள் அதுக்கு சப்போஸ் உங்கள் ரேம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கம்மியாக இருக்கிறத உங்களுக்கு ரேம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி லோட் பண்ணுறோமோ அதுக்கேற்றபடியே லோட் பண்ணிக்கலாம்.
சும்மா ஸ்பாட் லைட்டுக்கு இது மட்டும் காமிக்கிறேன். இதில் ஸ்ட்ரைட்டாக லூமியாலே காமிக்கலாம். நம்ம ஆஸ் யூஷுவல் லைட்டிங் வச்சுட்டு நமக்கு அந்த லைட் விசிபிள் டிக் பண்ணி விட்டாலே ஆன் பண்ணி விட்டாலே போதுமானது. நான் உங்களுக்கு சும்மா மாடல் மாதிரி வச்சுட்டேன். ஓகே, நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணாதான் தெரியும் லைஸ் இங்கே ஆன்ல இருக்கா இல்லையான்னு. ஓகே, ஐஸ் இங்கே ஆன்ல இல்லை போல இருக்கு. ஓகே, நான் வந்து டேஸ் பண்ணேன். ஆக்சுவலாக லைவ் சிங்க் கொடுக்குறப்ப நம்ம வந்து லோடாயிருக்கணும். அதாவது நம்ம ஒரு டைம் ஆகுது லூமியன் ஃபைல் வந்து நம்ம லோட் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி லோட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம இப்போ லோட் பண்ணியிருந்தாதான் நீங்கள் லைவ் சிங் பண்ண உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இல்லைனா லைவ் சிங்க் ஒர்க் ஆகாது. ஓகே, லைவ் சிங்க் ஆன்ல இருக்கான்னு போய் பார்த்துக்கலாம். ஓகே, லைவ் சிங்க் ஆன்ல தான் இருக்கு. இந்த மெட்டீரியல்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப பேசிக்கான மெட்டீரியல் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். சும்மா மெட்டீரியல் அப்ளை பண்ணோம். இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஆனால் இந்த டைம் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு அடுத்து வந்து நம்ம இந்த ஏரியா நம்ம கொஞ்சம் டிஃபரன்ஸ் காமிக்கலாம். அதுக்கப்புறம் நான் லைட் மெட்டீரியல் கொடுத்துக்கிறேன். ஆஸ் யூஷுவல் ஸ்டாண்டர்டில் போய் ஓகே, இந்த கோப்பிங்கான கலருமே நான் பிளாக்காக மாற்றிக்கிறேன். நமக்கு கர்டைன் தெரியுது, எல்லாமே ஓகே. நான் வந்து ரெண்டரை செட்டிங்ஸில் கொஞ்சம் வந்து மாற்றணும். அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிக்கோங்க, அப்பப்போ சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் இப்போ வந்து நான் ரெண்டரை செட்டிங்ஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் ரெண்டரை செட்டிங்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பின்னாடி வந்து ரொம்ப எம்டியாக இருக்குது. நம்ம அதுக்கான ஒர்க்ஸில் கொஞ்சம் பார்த்துடலாம். நம்ம லூமியன்லேயே டிஃபால்ட்டான மாடல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம எக்ஸாம்பிள் பின்னாடி இருக்கிற மாதிரி பேக்ரவுண்ட் அந்த மாதிரி நம்ம அதை பிளேஸ் பண்ணுறதுனால நம்ம முக்கால்வாசியான அந்த பேக் சைட் ஃபீலிங் வந்து வேலை முடிஞ்சிடும். எக்ஸாம்பிள் இது பண்ணாலே உங்களுக்கு வந்து பக்கத்தில் ஒரு வீடு இருக்க ஃபீல் கிடைக்கும். நமக்கு பேக்ரவுண்ட் முடிஞ்சு இப்போ நம்ம ட்ரீஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் கிடைக்கும். ட்ரீஸ் பார்க்கும்போது நான் மேக்ஸிமம் செரி யூஸ் பண்ணுவேன். செரி கொஞ்சம் ஃபைன் டீட்டெயில்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆஸ் யூஷுவல் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நான் சைஸ் கம்மி பண்ணிக்கிறேன். நம்ம இதில் நான் சும்மா அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நமக்கு இது தேவையில்லை. அதனால் ப்ளூ கலரில் அடிக்க எனக்கு தெரிஞ்சு ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த வந்து எம்டியாக இருந்திருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஆன மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ரெண்டர் செட்டிங்ஸ் கொஞ்சம் மாற்றணும்னா கொஞ்சம் அவருக்காக சான்ஸ் இருக்குது. நமக்கு கீழே குரூப் மாதிரி காமிச்சு நான் ஃபுல்லாக கீழே இறக்கிடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ரெண்டர் செட்டிங்ஸ் மாற்றுறேன்.
எனக்கு வந்து பின்னாடி இருக்கிற ரியல் ஸ்கை வந்து கொஞ்சம் ஈவினிங் டைப்ல வேணும், அதனால ஓகே ரியல் ஸ்கை இதில் இருக்கா. ரியல் ஸ்கை இருக்கு, சன்னு இருக்குமா, சன் ஆஃப் பண்ணிடலாம். ரியல் ஸ்கையோட இது வந்து நான் பென்சில் கொண்டு வரேன். கலர் கரெக்ஷன்ல போய்க்கிறேன். இந்த அடுத்து வந்து நான் இங்கேயுமே லைட் மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த லைட்டை காப்பி பண்ணி போட்டாலும் சரி, ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணாலும் சரி, நீங்கள் அந்த மெட்டீரியலை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கஸ்டம் மெட்டீரியல் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதில் ஓடும். எக்ஸாம்பிள் நான் கஸ்டம் மெட்டீரியல்லாம் இந்த மாதிரி கஷ்டமாக ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டி நம்ம செட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால் நம்ம கஸ்டமாக செட் பண்ணி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணுறத பார்த்தீங்கன்னா, எனக்கு உள்ள லைட்டிங் வைக்கணும்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து இந்த போர்ட்டிகோ ஏரியா கொஞ்சம் லைட் வைக்கணும். இன்னொன்று வந்து இந்த இன்னொன்று அந்த ரோடு ஏரியா வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுது. அதனால எக்ஸாம்பிள் நான் லீவ்ஸ் ட்ரைவ் லீவ்ஸ் போட்டுக்கிறேன். ட்ரைவ் லீவ்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா டீட்டெயில் ஆட் ஆகும். எக்ஸாம்பிள் போல இதுக்கப்புறம் வந்து நான் வந்து நம்ம ரோடுக்கான ரியாலிட்டி கொஞ்சம் கொண்டு வரலாம். எக்ஸாம்பிள் நான் ரோட் மார்க்கிங்ஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்படின்னா நீங்கள் எஃபெக்ட்ஸில் வந்து ரோட் மார்க்கிங்ஸ் கொஞ்சம் இருக்கும். எக்ஸாம்பிள் இதில் இருக்கும். இதில் வந்து நமக்கு ரோட் மார்க்கிங்ஸ் இருக்கும். நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம ரோட் மார்க்கிங்ஸை கொண்டு வரலாம். மேக்ஸிமம் நமக்கு யூஸ் வந்து இதுக்குள்ளே தான் வருது, அதனால் இதுக்குள்ளே மட்டும் நான் கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, எக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஆக்சஸ்ல ஒர்க் பண்ணுறதுக்காக லூமியான இது ஒரு கடுப்பு. நம்ம ஸ்கெட்சப்பில் என் நம்பராக யூஸ் பண்ணுற மாதிரி இதில் யூஸ் பண்ண முடியாது. எல்லாத்தையும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். இதையுமே நீங்கள் குரூப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதை நெக்ஸ்ட் டைம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, டீட்டெயில் ஆட் ஆகின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம லைட்டிங் கொடுப்போம். லைட்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் வந்து கர்டனோட மெட்டீரியலை வந்து ஷேர் டைப்பில் மாற்றிக்கிறேன். எக்ஸாம்பிள் நமக்கு ஷேர் மெட்டீரியல் இங்கே இருக்குது. ஓகே, அங்கேயே மாறிடும். நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் வந்து உள்ள இன்டீரியருக்கான லைட்டிங் கொடுக்குறேன். இன்டீரியருக்கான லைட்டிங் வந்து நான் மேக்ஸிமம் உள்ள எனக்கு இது வந்து ஷேடோஸ் ஃபார்ம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதனால நான் வந்து பிளெயின் லைட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். லைட் வெளியே வருமோ டவுட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆக்சுவலாக இந்த பிளெயின் லைட்டில் வந்து நமக்கு ஷேடோஸ் ஃபார்ம் ஆகிறதுனால என்ன ஆகும்னா நமக்கு வாலோட லைட் நிற்காது, லைட் வெளியே வரும்.
பார்ப்போம் நம்ம என்ன என்ன ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இதோ லைட் வெளியே வருது. இதில் காமிக்குது, நம்ம ரெண்டரில் பார்க்கறது தான் முக்கியம். இதில் வந்து நமக்கு நார்மலான லைட்டே, ஷேடோஸ் யூஸ் பண்ணுற லைட்டே இப்போ ஒர்க்கிங் பில்டிங் ஏரியாவில் வந்து நமக்கு வெளியே இருக்க மாதிரி தான் காமிக்கும். அது ப்ராப்ளம் இல்லை. பண்ணி ஓகே, இப்போ இந்த இடத்த வந்து நான் சொன்ன மாதிரி வெளியே பிளாக் வெளியே அடிக்குது, நமக்கு இனிமேல் லைட்டிங் வருது, ப்ரொஃபஷனலாக வருது. ஓகே, இதை வந்து நான் நார்மல் லைட்டாக மாற்றிக்கிறேன், நட சொல்ல மாதிரி இருக்கிற மாதிரி பார்ப்போம் என்ன ஒர்க் ஆகுது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நமக்கு வந்து லைட்டிங் அந்த அளவுக்கு, அந்த லைட்டை எப்படி வெளியே அடிச்சதோ அந்த அளவுக்கு வெளியே அடிக்கல. இந்த இது வந்து வெளியே வரது வந்து நமக்கு ஏதாவது கால் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன், ரெண்டாவதுமா வராதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நம்ம இதுக்கு வந்து பிளைன் லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வீடு ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கு, சின்ன வீடு தான் எடுத்தோம், வீடு ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரேம் ரொம்ப பெருசாக இருக்கு, நம்ம ஃப்ரேமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப ஏரியா வந்து நமக்கு தெரிய வேண்டாம். உள்ள போ. ஓகே தான் நினைக்கிறேன். நம்ம இன்னும் இந்த ஏரியா கொஞ்சம் ட்ரீ ஆட் பண்ணணும், இங்கேயும் கொஞ்சம் ட்ரீ இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் பிளான்ஸ் ஆட் பண்ணணும் மேக்ஸிமம். அப்போ இன்னொன்று வந்து ரெஸ்பிரேஷன் ஒரு இது இருக்கும், ஒரு எஃபெக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை, ரொம்பவே முக்கியமானது. நல்லா இல்லாத சீனை கூட ரொம்ப நல்லா தான் மாற்றிடும். அது மாதிரி தான் இப்போ நம்ம மாற்ற போகிறோம். எக்ஸாம்பிள் அது வெதரில் தான் இருக்கும். யா, ரெசிபிடேஷன் இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோடோட எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில் ஆட் ஆகுறதுனால நமக்கு என்ன ஆகுனா ரெண்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம கடைசி ஆட் பண்ணுவோம். ஓகே, இப்போதைக்கு இது வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம பிளான் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கான மெட்டீரியல் வந்து நான் வந்து கிராஸ் காமிச்சிக்கிறேன், ஷேடி கிராஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்கு, ரொம்ப நல்லா இல்லை. அப்போ வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோம். அடர்த்தியான இருக்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருக்குன்னு பார்த்தோம். இது வந்து நான் இப்போ ரேண்டமாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணால் நமக்கு ரேண்டம் ரொட்டேஷன் கிடைக்கும், நமக்கு ஸ்கேலுமே இது ரேண்டம் ஸ்கேல் கிடைக்கும். இது நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா வரிசை அடிக்க வச்சமா தெரியாது. நல்லா ரேண்டம் ரொட்டேஷன் ரேண்டம் ஸ்கேலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் இது கொஞ்சம் பெருசாக தெரியுது.
டோரோட கலர் மாற்றணும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த டோரோட கலர் மாற்றி எனக்கு தெரிஞ்சு இந்த குரூஸோட கலர் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது பண்ணணுமான்னு தெரியலை. ஆக்சுவலாக இந்த ஏரியா வந்து கொஞ்சம் பிளெயினாக இருக்குது, போதுமானது நினைக்கிறேன். பார்ப்போம். வேற ஏதாவது ஆட் பண்ணால் ப்ரெசிபிடேஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் யூஸ் கொஞ்சம் கொண்டு வரலாம். சரி, ஆக்சுவலாக இந்த ட்ரீ நல்லா ஆக்சுவலாக நான் இப்போ வந்து இந்த வீட்டு எதுக்கு ஆப்போசிட்டில் பண்ணேன்னா, நான் வந்து உங்களுக்கு ஃப்ரேமில் காமிக்கிறேன். உங்களுக்கு பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆட் ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் நல்லாயிருக்கும். பின்னாடி ஏதாவது ஆப்ஜெக்ட் வருமா, நம்ம வெட்ட வெளியே வச்சுருக்கோம். நமக்கு அப்படி இருக்கும்போது நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆட் பண்ணோம்னா நமக்கு பெருசாக டீட்டெயிலிங் தெரியாது. நமக்கு இதில் இருக்கும்போது நமக்கு டீட்டெயிலிங் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிள் ரெஃப்ளெக்டிவிட்டி நான் அதிகப்படுத்திக்கிறேன், நல்லாவே கொடுக்கும். இதுக்கு நான் இப்போ ஃபுல்லாக ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குறேன்னா ஃபஸ்ட் நான் மிரர் மாதிரி அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் பின்னாடி என்னென்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் நல்லா கரெக்ஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் ரிஃப்ளெக்டிவிட்டி கம்மி பண்ணிவிட்டு விண்டோ எப்படி ஆஸ் யூஷுவல் விண்டோக்கு எப்படி மெட்டீரியல் கொடுக்குமோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஏன்னா நம்ம அதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் பேச தெரியாது, நான் அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே வச்சாலும் தெரியாது, அதனால நம்ம மாற்றிட்டு இருக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே ரிஃப்ளெக்ஷன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி வந்து ஏதோ மெட்டீரியல் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த டைம் வந்து அப்போ நம்ம வச்சிருக்க ரிஃப்ளெக்ஷன் கரெக்டாக இருக்கா. இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ட்ரீ வைக்க போகிறேன், நம்ம அந்த ட்ரீ கரெக்டாக இருக்கா தெரியணும்ல, அதுக்காக தான் இப்போ ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன். ஓகே, இந்த ட்ரீ தெரியுதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரீயை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரேமில் தெரில, அப்போ வந்து மாறி இருக்கு. ஸ்கேல் ஓகே தான், ஸ்கேல் ஓகே, ஆனால் எங்கே மாறி இருக்குன்னு தெரியல. லைட்டாக தெரியுது, போதுமானது. நான் ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப தெரியும் அவசியம் நான் கம்மி பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ட்ரீயோட ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப லைட்டாக தான் தெரியும். ஸ்டில் அது வந்து இந்த சீனுக்கு நமக்கு லைட்டாக தெரியுது, மற்ற சீனுக்கு நம்ம மேக்ஸிமம் கிளாஸஸ் அதிகமாக இருக்கிற யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் ஆட் ஆகி கொடுக்கும். அப்போ ப்ரெசிபிடேஷன் ஆட் பண்ணி பார்ப்போம். இதை வந்து நான் இது பண்ணிக்கிறேன், பேச கம் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு மழை பெய்யறதாங்க பேச அதிகமாக இருக்கும்.
குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். மழை பெய்யணும்னு அவசியம் இல்லை, மழை பெஞ்சு முடிஞ்ச சீன் மாதிரி வேணும். இப்படி இருந்தால் கொஞ்சம் ஓகே. நமக்கு இந்த ஸ்கை வைக்கிறனால நமக்கு டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியுது. அந்த எந்த அளவுக்கு நம்ம டீட்டெயில் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சீன் ரொம்ப நல்லா ரியலிஸ்டிக்காக வரும், நல்லா வரும். இப்போ நம்ம மேக்ஸிமம் சன்னை வந்து நான் இந்த லெஃப்ட் சைடு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போதான் எனக்கு அதோட ஷேடோ சொல்லணும்னா நான் அதுக்காக நான் கொண்டு போகிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் இருக்காது தானே. ஓகே, நான் பார்த்தோன்னா இதில் வந்து அதோட ஷேடோ சொல்லுவது நல்லா இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் இந்த ஏரியாவில் கொண்டு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப டாமினண்ட்டாக அடிக்கிறாது. அதனால நான் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கொஞ்சம் தெரியுது. 2.5 வருமானு தெரியல, இவ்வளோ கஷ்டப்படுறோம் பார்ப்போம். 2.5னா 2.5 வர மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் வந்து நமக்கு ஓரளவுக்கு கிரவுண்டில் ஓரளவுக்கு நமக்கு டீட்டெயில்ஸ்லாம் கிடைச்சிருச்சு. ஓகே, பட் இந்த ஒயிட் ஏரியா ரொம்ப பிளெயினாக இருக்கிறதுனால நான் க்ரூஸ் யூஸ் பண்ணலான் இருக்கேன். இந்த க்ரூஸ் வந்து டாமினேட்டாக தெரியுற மாதிரி இங்கே க்ரூஸ் மாட்டேன். மேக்ஸிமம் க்ரூஸ் வச்சு நான் இந்த ஏரியாவை கவர் பண்ணலான் இருக்கேன். பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ எனக்கு இந்த லைன்ஸும் தேவையில்லை. ஃபர்ஸ்டே சொல்லுவீங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக புஷ்ஷாக பண்ணணும். ஏன்னா வேறு மெட்டீரியல் கிடைக்கிற மாதிரி இருந்தால். ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு சைடில் இருக்க மெட்டீரியல் நம்ம அப்ளை பண்ண அவசியம் இல்லை. எக்ஸாம்பிளாக இப்போ புல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைட்லேயுமே அந்த மெட்டீரியல் தெரியும். முடியும். ஓகே, இது வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு டீட்டெயில் ஆட் பண்ணியாச்சு.
மேக்ஸிமம் இதே போதுமானதுன்னு நினைக்கிறேன். நம்ம உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டிசைன்ஸ் பற்றி நான் இதில் பெரிய இன்புட்டில் எதுவும் கொடுக்கல. நான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொடுத்தது வந்து எப்படி எக்ஸ்டீரியரை வந்து என்வரான்மெண்ட்டில் பண்ணணும். டிசைன்ஸ் வந்து எனக்கு பெருசாக விசுவலைசராக பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸ் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆர்கிடெக்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் இன்புட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனால் டிசைன்ஸை நீங்கள் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் மாடல் எப்படி எலிவேட் பண்ணி காட்டணும், எப்படி ரியாலிட்டியாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவங்களோட இது. லூமியான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சீனை ரியலிஸ்டிக்காக கொண்டு வரணும் அப்படின்னா மேக்ஸிமம் அது எக்ஸ்டீரியரில் தான் நல்லாயிருக்கும். இன்டீரியருக்கு வந்து என்னை கேட்டால் லூமியான் ரெக்கமெண்டட் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் அந்தளவுக்கு ரியலிஸ்டிக் கொண்டு வர முடியாது. நீங்கள் அதுக்கு பதிலாக டீடைப் பீரியட் ஸ்நாக்ஸு நீங்கள் என்ஸ்கேப் கூட போகலாம். நீங்கள் லூமியான் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக என்ஸ்கேப் கூட இன்டீரியருக்கு நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணல, பட் நான் பார்த்துருக்கேன். அதோட அவுட்புட்ஸ் நல்லா ரொம்ப நீட்டாக வரும். பட் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் லூமியான் ரொம்பவே நல்லாயிருக்கும் என்ஸ்கேப்பை விட. D5 ரெண்டுலேயுமே நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல, பட் ரெண்டுலேயுமே நல்லா கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ. பட் பெஸ்ட் அவுட்புட்டுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கேட்டால் 3ds Max போனீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியராக இருந்தாலும் சரி எக்ஸ்டீரியராக இருந்தாலும் சரி ரெண்டுமே பெஸ்ட்டான அவுட்புட் வரும். வீரே ஆர் புராணா எனிதிங் எல்ஸ் ரெண்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரிவியூரு கொரோனா வந்து உங்களுக்கு ஈஸியாக கொண்டு வரலாம். வீரே ஒர்க் பண்ண தெரிஞ்சால் இன்னும் பெட்டர், சூப்பர்னே சொல்லலாம். மேக்ஸிமம் கொண்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சா நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வரலாம். நான் வந்து இன்னும் ஒரு டேப்லெட் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம் யாராவது பார்ப்போம். இப்போ வந்து சைக்கிள் கொண்டு வர சைக்கிள் பர்சன் ஒருத்தவங்க இருப்பாங்க, அதை யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஆட் ஆகும்னு பார்க்குறேன். இப்போ நீ பார்ப்போம். எத்தனை பேர் இருக்காங்க? ஓகே, இப்போ கூட இந்த சீன் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கு. அப்படி பார்ப்போம். செஷன் இருக்கா? காக்கா மாதிரி எப்படி காமிக்கிறது, காக்கா மாதிரி எப்படி காமிக்கிறது வெளியே தெரியுதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அழகு செஷன் இருக்கு. ஓகே, இங்கே வந்து காக்கா ஆட் பண்ணியாச்சு. காக்கா ஆட் பண்ணாலே மிஷின் கிட்ட வந்துச்சுன்னு அர்த்தம். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு இதில் வந்து பெருசாக பெர்ஃபெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டர் பண்ணி பார்ப்போம் எப்படி வருது. ரெண்டர் பண்ணால் நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்போ தெரியும். நம்ம இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே மேம், பட் கேமரா ஆங்கிள் ஏதோ கொஞ்சம் சரியில்லாத மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து க்ரோஸ் வந்து கரெக்டாக அலைட்டாக இல்லாத மாதிரி இருக்குது. எனக்கு பெருசாக பிடிக்கல. இன்னொன்று வந்து ரொம்ப டல்லாக இருக்குது சீன். நம்ம சீனை வந்து
பார்ப்போம். நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொண்டு போவோம், ஃபோட்டோஷாப் கொண்டு போவோம். நம்ம அதில் வந்து நமக்கு ஏதாவது எலிவேட் பண்ண பிடிச்சா எலிவேட் பண்ணலாம். இன்னும் ப்ளூ கலருக்கு சம்மந்தமே இல்லாத இருக்கு. நம்ம அதை கொஞ்சம் மாற்றணும். ஓகே, இப்போ அதையெல்லாம் மாற்றிடலாம். ஓகே, பில்டு போய்க்கிறேன். எனக்கு காரோட பேக் சைடு இருக்கிறதுனால எனக்கு இன்னமும் தெரியல, ஒரு வேளை அது நிறைய ஸ்பேஸ் அடைச்சிக்கிட்டு இருக்குமா இருக்கு. ஒன்றும் கார் இல்லாமல் இருந்தால் கூட நல்லா இருக்கும் போல. வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். ஆனால் எனக்கு காரு இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. பழக்கமாகி போச்சு. ஓகே, வேற என்ன சொன்னோம், எனக்கு இது படிக்கலாம்னு சொன்னோம். ஓகே, குரூப் எடுத்துக்கலாம். குரூப் டெலிட் பண்ணாலும் ஃபோட்டோஷாப்பில் வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருந்தோம்னா பிரைட்னஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம்னா பிரைட்னஸ் அதிகமாக இருக்கணும். இருக்கும் பிரச்சனை. ரிஃப்ளெக்ஷன் இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன எஃபர்ட் போட்டுக்கோ, கொஞ்சமாச்சு தெரியணும்ல. ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொஞ்சம் கொடுப்போம். ஓகே, கொடுக்கும் தெரியல, தெரியல. இந்த ரேஞ்சில் வச்சு ரெண்டர் பண்ணி பார்ப்போம். ஆனால் இப்போ ஒயிட் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கு. ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே ரிஃப்ளெக்ஷன் எனக்கு ரொம்ப ஹேங் ஆகுதுங்க. ரேம் ரொம்ப கம்மியாக இருக்கனால ரொம்ப ஹேங் ஆகுது. இன்னும் நமக்கு ரொம்ப கொஞ்சம் கொழுப்பு அதிகம் தான் இருக்கிற ரேம்ல. நம்ம இதையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை கொடுப்போம். இங்கே நம்ம ட்ரீ அதுக்கு மேலே ட்ரீ வைக்கிற ட்ரீ எல்லாமே டீட்டெயில் அதிகமாக இருக்கிற ட்ரீ. நடுலுக்கு கீழே ஜாப் பண்ணல. நமக்கு ரிஃப்ளெக்ஷன் கொடுத்தோம்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் நம்ம வைக்கிறோமா பிளான் பண்ணுவோம். நல்லா ஸ்கேல் பெருசாக பண்ணுவோம். ஸ்பேர்ஸ் பண்ணால் நமக்கு ஏரியா பெருசாக தெரியும். இதுலையா தெரியுதான்னு பார்ப்போம். தெரியல, இந்த ஆங்கிளில் பார்த்தோம்னா இப்போ இதில் என்ன அர்த்தம் தெரியலன்னா ஓகே தள்ளி வைப்போம். தெரியும் நினைக்கிறேன். சின்ன கொஞ்சமா தெரியும். இன்னும் கொஞ்சம் நோக்கி வைக்கணும். ஓகே, போதுமானதோ? போதும். இதுக்கு மேலே நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு டீட்டெயில் பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் டீட்டெயில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்துச்சு. ஓகே, ரெண்டர் போட்டு பார்ப்போம். ஓகே, இதுலேயும் பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. டெப்த் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே ஓகே, நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொண்டு போய் பார்ப்போம். கடைசியாக வியூஸ் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த பிக்சல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. நான் ரொம்ப நேரம் இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன். யூடியூப்ல உங்களுக்கு ஃப்ரீ அக்சஸ் தான். அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.